காதலும் சேர்ந்து இருக்குது, பேயும் சேர்ந்த நல்ல ஒரு சூப்பர். இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற ஒரு படம் தான். இதுல அந்த பாட்டுல நல்லா இருக்கு, நடிப்பு நல்லா இருக்கு. நிஜமாலே நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஒரு இருக்குல்ல என்னது பாட்டு எல்லாமே எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஓகே. திடீர்னு கேட்டுட்டீங்கன்னா அதுதான் சொல்றேனே, போர் அடிக்காம பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வந்து பார்க்கலாம், எல்லாரும் குழந்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். பாட்டு நல்லா இருக்கு, தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு. லாங்லாம் எதுவும் இல்லைண்ணா, சூப்பரா. சாங்ஸ் தான் எனக்கு பர்சனலி எனக்கு சாங்ஸ் பிடிச்சிருக்கு. எல்லாம் பாட்டுலாம் சூப்பர். சாங், படம் எல்லாமே இருக்கு. லவ் இருக்கு, காமெடி இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்ல, நல்லா இருக்கு. ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. அதான் கேட்டுட்டு இருக்கேன். ஆமா, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல, கிட்டதான் கேட்கணும். தமிழ்ல ஃபர்ஸ்ட் மூவி தான் இது. ஸோ எனக்கு நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நான் என்னோட பேரண்ட்ஸ் கூட தான் பார்த்தேன். ஸோ அதனால ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஃபேமிலியா பார்க்கலாம். டைரக்டர் சார் சூப்பரா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மியூசிக், சிங்கிங், பாட்டு பாடினவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல வந்து அந்த செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஆகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக்காகவே படம் பார்க்கலாம். லாக் மாதிரி சொல்ல தெரியல, பட் ஓகே. எவ்வளோ செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா தியேட்டர்ல வந்து பாருங்க, நல்லா இருக்கு. நல்ல மூவி, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பக்காவான படம். எல்லாம் வந்து தியேட்டர்ல பாருங்க. இது ஒரு நல்ல மூவி, நல்ல கான்டென்ட், ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எல்லாரும் அவசியம் தியேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். காமெடி நல்லா இருக்கு. காமெடி, மியூசிக், லவ் எல்லாமே நல்லா இருக்கு. சீன் பை சீன் உங்களுக்கு அடுத்த என்ன அப்படின்னு அடுத்த நகருக்குள்ளே இருக்கலாம். என்கேஜிங்கா இருக்கு. எல்லாம் வந்து தேட்டர்ல இல்ல, நான் ஓப்பன் ஹேண்டடா தான் வந்தேன். நீங்க வந்து ஒரு படம் நான் நம்பி வரோம், அது நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு கேட்டா கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா லவ் சாங், அந்த கடைசியில பண்ண சாங் நல்லா இருக்கு. அப்புறம் அந்த இது கூட நல்லா இருக்குங்க. என்ன சொல்றது, போர் அடிக்காம நல்லாவே இருக்கு. கொஞ்சம் இதுவாகவும் இருக்கு. என்ன சொல்றது, படம் நல்லா இருந்தது. காமெடியாகவும் இருந்தது, சஸ்பென்ஸாகவும் இருந்தது. நல்லா போச்சு படம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாவே போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சஸ்பென்ஸாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் எல்லாம் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. நல்லா இருந்தது. ஃபேமிலியை பார்க்கலாம், நல்லா இருக்கு. கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருந்தது, நல்லாவே பிடிச்சது. காமெடி, அந்த ஹாரர்ஸ் எல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருந்தது. தட் வாஸ் ஓகே. யூஸ்வலான பேய் படம் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருந்தது. கொஞ்சம் காமெடி பேய் படம் மாதிரியே இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல, நல்லா இருக்கு. பசங்கெல்லாம் பார்க்க, பசங்களோட அப்பா என்ன சொல்றாரு, நம்ம பெஸ்ட் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அவருக்கு தெரியாம நம்ம பொண்ணு புரிஞ்சுக்கிறாருல்ல, அந்த ட்ரெண்ட் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. பாட்டும் நல்லா இது. எந்த இடத்துலயும் வந்து தொய்வு கிடையாது. எந்த இடத்துல இல்லைனாலும் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஆமா அதுதான் சொல்றேன். அவ அதுல இருந்து டேலண்ட் காமிச்சாங்க. இப்ப இதுல வந்திருக்கிறாங்க. இதுல இன்னும் நல்லா வருவாங்க, மேலேயும் நல்லா வருவாங்க. படம் நல்லா இருக்குது. எல்லாம் நல்ல தமாஷாவும் போகுது, அதே நேரத்துல கதையும் இருக்குது. எதுல இது நல்லா இருக்கு. அதுதான் சொல்றேன், டைம் போனதே தெரியல. உட்காந்தோம், அதாவது போர் அடிக்கல. எந்த இடத்துலயுமே எல்லாத்துலயும் சுறுசுறுப்பா நல்லா போச்சு. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஏன்னா பார்த்த முகமா இருக்கிறதுனால இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுல்ல நமக்கு. எல்லாருமே அவங்க கேரக்டர் கரெக்டா பண்ணிட்டாங்க. அது அதிகமாவும் பண்ணல, கம்மியாவும் பண்ணல. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்ணிருக்காங்க. எவ்வளோ வித்தியாசமான கதை, வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்றதை விட இது வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி. அதாவது ஒரே ஷார்ட்டா சென்டென்ஸ், ஒரே சென்டென்ஸ் சொல்லணும்னா ஆல் இன் ஒன் ரூஃப்னு சொல்லுவாங்க. இது ஆல் இன் ஒண்டர்ஃபுல் ஒன் ரூஃப் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தருமே சரி, எல்லாருமே அவங்க பார்ட்டை வந்து நான் ஒருத்தரோட ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி
எல்லாருமே காம்படிட்டிவா பண்ணியிருக்காங்க. நியூ ஃபேஸஸ் பண்ண மாதிரியோ நியூ டெக்னீஷியன்ஸ் பண்ண மாதிரியோ அந்த படம் இல்லை. இது வந்து வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் பண்ண மாதிரியான மியூசிக்கு, வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் பண்ண மாதிரியான டான்ஸு, வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் பண்ண மாதிரியான ஒரு டைரக்ஷனு. இந்த படத்துல எந்த இடத்துலையுமே லேக் இல்லை. படம் ரொம்ப விறுவிறுப்பா போகுது. ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். அருமையான படம். எவ்வளவுக்கு ஒரு எவ்வளோ டீமுக்கே என்னுடைய ஹேண்ட்ஸ் ஆஃப். ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒரு புது யங் டீம். படம் ஃபுல்லாக நிறைய புதுமுகங்கள் நிறைய நடிச்சிருக்கும். இயக்குனர் சாம் சாரோட டெபியூ டைரக்டர், ப்ரொடியூசருமே வந்து டெபியூ ப்ரொடியூசர். இட்ஸ் ராம்காம் ஃபேன்ஸ் வந்து ஆடியன்ஸ் பிடிச்சிருச்சு. ஹாப்பி. நீங்களும் அந்த படங்கள் திருப்பி பேட்டர்ஸில் பாருங்க, சப்போர்ட் கொடுங்க. நாட் ஒன்லி ஆஸ் அன் ஆக்டர் பட் ஆஸ் ப்ரொடியூசரும் வளர்ந்து படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் படம் பிடிக்கும் நம்புறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் யோலோ படத்தில் கதாநாயகியா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் படம் முடிச்சுட்டு வந்தேன். நான் என்னோட ஃபேமிலி அண்ட் க்ரூ கூட தான் பார்த்தேன். ஸோ ஹாப்பி. அண்ட் நீங்கள் தான் படம் பார்த்துட்டு சொல்லணும் எப்படி இருக்கு. வணக்கம், என் பேர் சாம். நான் இவ்வளோ படத்தோட டைரக்டர். படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், டீசன்ட் மூவி, டீசன்ட் வாட்ச் எல்லாமே வந்து அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு யூத்ஃபுல்லான ஒரு மூவி. நல்ல ரொமான்ஸ், ஃபுட்டாக ஹாரரும் இருக்குது. ஸோ நீங்கள் தேட்டருக்கு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து என்ஜாய் பண்ணுவோம். ப்ளீஸ் கிவ் அ ட்ரை. சப்போர்ட் பண்ணுவோம். டேலண்ட்ஸ் டீம் வந்து நிறைய தேங்க்யூ. ஆனால் எவ்வளோ படத்தோட இசையமைப்பாளர் பேர் சதீஷ்னா ஜேவியர். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கோம். படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது. என்னென்னா ஒரு லைட்டான படம், ஒரு ராம்காம் படம். பட் அதில் ஒரு லைட்டாக ஒரு த்ரில், ஒரு ஃபேண்டசி இருக்கும். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரே படத்தில் 6 சாங்ஸ் மியூசிக்கலாக வந்துருந்தது. அந்த 6 சாங்ஸுமே படத்தில் இருக்கும். பட் படத்துக்கு தேவையானதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். சாங்ஸும் ஆல்பமையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. படம் பார்த்தவங்க வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. ஒரு புது ஃபேஸஸ் வச்சு பண்ணியிருந்தாலுமே ஒரு ஃபாஸ்ட்டாக படம் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ மியூசிக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். சாங்ஸ்லாம் பிடிச்சிருக்கு. Songs are my favorite part. Killed it. So songs காகவே check it out. அது இல்லாம எல்லா ஜானர்ஸும் இருக்குங்க. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணவே யாருமே தெரியாது. ப்ளீஸ் கம் வித் ஓப்பன் மைண்ட் அண்ட் கம் அண்ட் எக்ஸைட்டட். நல்லா இருந்துச்சு. இப்போதைக்கு தியேட்டர் உட்காந்து பார்க்குறப்போ எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. காமெடி சீக்வன்ஸ் நல்லா ஒர்க் ஆச்சு. விஜய் நிக்கியோட போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ திங்க் இட் ஒர்க்.